ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது என் சமையல். இப்போ நீங்கள் பார்க்குறது எனக்கு நேற்று வந்த வடை ஆர்டர் தாங்க. இது வந்து நம்ம கடைக்கு பேக் சைட்லேருந்து ஒரு அண்ணா வந்து கொடுத்தாங்க. அவங்களுக்கு வந்து நேற்று வந்து 8 மணிக்கு வேணும் அப்படின்னாங்க. 100 வடை உளுந்த வடை ஆர்டர் வேணும் அப்படின்னாங்க. அதுக்கு வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, காலையில் 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு முதல்ல வந்து உளுந்து நனைய போட்டுட்டு ஒரு மணி நேரம் நல்லா தூங்கிட்டு அப்புறம் 4 மணிக்கு எழுந்திரிச்சு குழந்தைங்களுக்கு என் பொண்ணு வந்து காலேஜ் 7:30க்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பிடுவா. பையன் வந்து 8, 10 அந்த மாதிரி டைமில் கிளம்புவான். அதனால் அவங்களுக்கு லஞ்ச் ரெடி பண்ணணுங்கிறதுக்காக சப்பாத்தி தான் ஃபஸ்ட்டு வந்து 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு குருமா வந்து பட்டாணி நனைய போட்டு வச்சுருந்தேன். அதை வந்து குருமாலாம் ரெடி பண்ணிவிட்டேன். அதுக்கு பிறகு என்னென்னா 4:30க்கு வந்து உளுந்து அரைக்க ஆரம்பித்தேன். அது உளுந்து அரைக்கிற சைடு கேப்பில் வந்து சப்பாத்தியை ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து அப்புறம் பட்டாணி வந்து வேக வச்சதை வச்சு உங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கும் அதையே ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து 8 மணிக்கு கேட்டதால் 7 மணிக்கு கரெக்டாக வந்து வடை போட ஆரம்பித்தேன். கரெக்டாக 1 மணி நேரம் ஆச்சுது 100 பீஸ் போடுறதுக்கு. அதையும் வந்து அவங்க கேட்ட நேரத்துக்கு சூப்பராக நம்ம வந்து கொடுத்துட்டோம். இந்த வடை போடும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வரும். அதாவது என் ஃப்ரெண்டு வந்து நார்மலாக நான் வந்து சென்னையில் தான் வந்து இந்த ஹோம்மேடு ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வடை ஆர்டர் வரும். 50 பீஸ் வரும், 25 பீஸ் வரும், 75 பீஸ் வரும். ரெகுலராக வந்து இந்த ஐஸ்வர்யா கேட்ரிங் அப்படின்னு ஒரு அண்ணன் இருந்தாங்க. அவங்க வந்து எனக்கு வந்து வடை ஆர்டர் மட்டும் ரெகுலராக கொடுப்பாங்க. அவங்க வந்து சாப்பாடுலாம் அவங்க செஞ்சுருவாங்க. வடை மட்டும் என்கிட்ட கொடுப்பாங்க. அது 75 பீஸு 100 பீஸுன்னு வரும். ஆனால் பல்க் குவான்டிட்டியில் ஃபஸ்ட்டு சென்னையில் இருக்கும்போது வைதேகின்னு என் ஃப்ரெண்டு இருக்காங்க. அவங்க தான் 500 பீஸ் ஆர்டர் கொடுத்தாங்க. அவங்க ஆஃபீஸில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு எனக்கு வந்து 500 பீஸ் வடையும் சர்க்கரை பொங்கலும் கொடுத்தாங்க. அது வந்து மறக்கவே முடியாது. அது வந்து இந்த வடை போடும்போது படக்குன்னு அந்த ஞாபகம் வந்துட்டு அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக போட்டது. அதுக்கப்புறம் சப்பாத்தியும் குழந்தைங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு வடையும் சூப்பராக அவங்களுக்கு போட்டு கொடுத்தேங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்களுக்கும் கேட்ட நேரத்துக்கு வந்து நம்ம கொடுத்தாச்சு. இன்னொன்று வந்து உங்களுக்கும் இந்த மாதிரி அதாவது கோயம்புத்தூரில் சரவணம்பட்டி பக்கத்தில் யாரும் இருந்தீங்க, உங்களுக்கு என்றைக்காவது எதுவும் தேவைன்னா பருப்பு வடையாக இருந்தாலும் சரி, உளுந்த வடையாக இருந்தாலும் சரி, சுசியம் இந்த 3 தான் நம்மளுடைய ஃபேவரைட். 3மே வந்து ஸ்டாண்டர்டாக வச்சு கடையில் நம்ம போட்டுட்ருக்கோம். அது கடவுள் செயலில் நல்ல கஸ்டமர். இப்போ கிட்டத்தட்ட 1 வருஷம் முடிஞ்சு 2வது வருஷம் ஓடிக்கிட்டு இருக்குது. நிறைய அதாவது எங்கெங்கெல்லாமோ இருந்து யாரோ சொல்லி நம்மளுக்கு நிறைய கஸ்டமர் வராங்க. அதே மாதிரி உங்களுக்கு யாருக்கும் வேணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா மேலே உள்ள நம்பரில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம வந்து செஞ்சு கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க. சூப்பராக இது குருமா, சப்பாத்தி, அப்புறம் பட்டாணி பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸுக்கு, அப்புறம் வடையும் போட்டு சூப்பராக அந்த அண்ணனுக்கு நம்ம வந்து நேற்று கொடுத்துட்டோம். எவ்வளோ தான். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.